ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, என்னுடைய மேக்கப் போடுற வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். மேக்கப் போட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, கோவிலுக்கு போகிறேன். ஸோ அதனால தான் மேக்கப் போடுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீரம் என் ஃபேஸில் தேய்க்க போகிறேன். என் ஃபேஸில் அலர்ஜி வந்ததுலேருந்தே நான் சீரமும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டை. என் ஃபேஸ் வந்து டேர்ம் டாக்கோட டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீமை யூஸ் பண்ணனால என் ஃபேஸ் வந்து அலர்ஜி ஆயிடுச்சு. அதனாலேயே ஒரு 10-15 நாளாகவே என் ஃபேஸில் நான் வந்து எந்த க்ரீமுமே அப்ளை பண்ணிக்காம தான் இருந்தேன். ஃபேஸ் சீரம் என் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் இதுதான். லிப் பாம், லிப்ஸ்டிக், சன்ஸ்க்ரீன், ப்ரைமர் எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி செட்டிங் ஸ்ப்ரே கூட. என் ஃபேஸில் சீரம் அப்ளை பண்ணி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருமே என்னோடய ஃபேஸில் அலர்ஜி வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் அந்த அலர்ஜிலாம் சரியாகட்டும் அப்படின்ட்டு நான் எந்த க்ரீமையும் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கவே இல்லை. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் காமிச்சிருப்பேன். மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து லாக்மியோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு என் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்து நானே சிரிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமர் வந்து நிஜமாகவே நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். வெளியில் இந்த மாதிரி எங்கேயா கிளம்புனா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். முக்கால்வாசி இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். ப்ரைமர் வந்து அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லாக்மியோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை பற்றி நான் கிளியராக ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபவுண்டேஷனுமே ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து இந்த தடவை ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறேன் என் ஃபேஸில். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து என் ஃபேஸில் டாட்டாக வச்சதுக்கப்புறம் நான் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் ஃபவுண்டேஷன் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்க தெரியும். என் ஃபேஸில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் காஜல் போட போகிறேன். இந்த காஜல் பற்றியுமே ஆல்ரெடி நான் சில வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இந்த காஜல் நேம் வந்து NYBயோட காஜல். இப்போ ரீசன்ட் டேஸில் வாங்கினது தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச காஜல் இப்போ இதுதான். காஜல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என் 2 கண்ணுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா. இந்த மஸ்காரா திறக்கவே முடியல. அப்புறம் கஷ்டப்பட்டு திறந்துட்டேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காராவை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். மஸ்காராலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அழகாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப் பாம் போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லிப் பாமும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிப் பாம் நேம் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம். லிப் பாம் போட்டதுக்கப்புறம் லிப் லைனர் தான் போட போகிறேன். இந்த லிப் லைனர் வந்து என்னுடைய லிப்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இந்த லிப் லைனரோட நேம் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் தான் இதுவும். லிப் லைனர் போட்டதுக்கப்புறம் என் உதட்ட பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டேன். லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் போட்டேன். இந்த லிப்ஸ்டிக் நேம் வந்து மார்ஸ் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. மோஸ்ட்லி நான் வந்து லிப் பாம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ தான் லிப்ஸ்டிக்கே போடுறேன். வெளில போகிறனால போட்டு போகிறேன். லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் என் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொட்டு வச்சுக்கிறேன். எப்போயுமே நான் கல் பொட்டு தான் வைப்பேன். பொட்டு வச்சதுக்கப்புறம் நெத்தியில் வந்து குங்குமம் வைக்க போகிறேன். குங்குமம் வந்து நான் எப்பயாவது தான் தோணுச்சுன்னா தான் வைப்பேன். ஆனால் வைக்கவே மாட்டேன். சரி இன்றைக்கி கோயிலுக்கு தானே போகிறோம், நெத்தியில் குங்குமம் வச்சுக்கலான்னு வச்சேன். நான் வீட்டிலலாம் இருந்தேன்னா நெத்தியில் குங்குமமே வைக்க மாட்டேன். வெளியில் எங்கேயாச்சும் போனால் மட்டும் தோணுச்சுன்னா தான் வைப்பேன். இல்லைன்னா வைக்கவே மாட்டேன். ஆனால் உண்மையிலே நெத்தியில் குங்குமம் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குங்குமம் வச்சதுக்கப்புறம் இந்த தோடு போட போகிறேன். இந்த தோடு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் சேமாக இருந்துச்சுனால இதை போட போகிறேன். இயரிங்ஸ் போட்டதுக்கப்புறம் கையில் வளையல் போட போகிறேன். என்கிட்ட வளையலும் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான வளையல் இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுக்கிட்டேன். அந்த வளையலை போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன்.
கையில பேங்கிள்ஸ் போட்டதுக்கப்புறம் கேமரா முன்னாடி எப்படி இருக்கா, அழகா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பை.